வணக்கம் திப்தி. சேலம், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி பகுதியில் கர்ப்பிணிகளின் வயிற்றில் உள்ள குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து ஆந்திரா மாநிலம் சித்தூருக்கு ஒரு கும்பல் அனுப்பி வைத்து கருக்கலைப்பில் ஈடுபடுவதாக சேலம் மாவட்ட சுகாதாரத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து மருத்துவ குழுவினர் சித்தூருக்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது சட்டவிரோதமாக கர்ப்பிணிகளுக்கு பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பில் ஈடுபட்டது தெரிய வந்தது. சட்டவிரோதமாக பாலினத்தை கண்டறிந்து தெரிவித்த 2 பேரை பிடித்து சித்தூர் போலீசில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். விசாரணையில் கர்ப்பிணிகளை கண்டறிவதில் புரோக்கர்கள் செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து புரோக்கர் கும்பலை பிடிக்க சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தொடர்ந்து சேலம் மற்றும் நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் செயல்படும் ஸ்கேன் சென்டர்களை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். மேலும் அனுமதியின்றி கிராம பகுதிகளில் செயல்படும் ஸ்கேன் சென்டர்களை கண்டுபிடிக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஸ்கேன் சென்டர்களுக்கு உடந்தையாக உள்ளவர்கள் குறித்தும் விசாரித்து வருகின்றனர். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் மாவட்டத்தில் செயல்படும் 2000க்கும் மேற்பட்ட தனியார் ஸ்கேன் சென்டர்களுக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் முறையாக பதிவேடுகளை பராமரிக்க வேண்டும். ஒவ்வொரு மெஷினுக்கும் தனித்தனியான பதிவேடு இருக்க வேண்டும். சட்டத்துக்கு உட்பட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். விதிமுறைகளை மீறினால் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பது உள்ளிட்ட அறிவுரைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையினர் அனைத்து ஸ்கேன் சென்டர்களிலும் ஆய்வு செய்து வருகின்றனர். அதில் விதிமுறைகளை மீறினால் ஸ்கேன் சென்டர் நடத்துபவர்களின் உரிமம் ரத்து செய்யப்படும். மேலும் சட்டவிரோதமாக பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பில் ஈடுபடும் நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு குண்டர் சட்டத்தில் கைது செய்யும் நடவடிக்கையும் எடுக்கப்படும் என சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர்ந்து சட்டவிரோத பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பில் ஈடுபடும் கும்பலை பிடிக்க கிராம பகுதிகளில் சேலம் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.